மிக இரகசிய சுபாவமுடைய யாருடைய முன்னாடியும் அவ்வளவு சீக்கிரம் உங்கள் இதயத்தை துறந்து காட்டாத மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது என்று அலசி பார்க்கலாம். உங்கள் 4ஆம் அதிபதி புதன் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம் என்று அழைக்கும் 4ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். மாத பகுதி வரை, அப்படி என்றால் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை அங்குதான் இருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு சுகங்களும் வசதி வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த மாதம் உங்கள் கடன்கள் அடைக்க உதவும் விதம் பணவரவு உண்டாகும். மீன ராசிக்காரர்கள் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புத்தி அதிகரிக்கும் நேரம்தான் இது. மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் புத்தி அதிகரிக்கும். 4ஆம் இடத்துக்கு உரிய பலன்கள்: அம்மாவுடைய அன்பு, அப்பா வழி ஆதாயம், படிப்பு அது மூலம் ஆதாயம், விவசாயம் அது மூலமும் லாபமும் ஆதாயமும் ஆகியவை இந்த ஆடி மாதம் மிக எளிதில் மீனராசிக்காரர்களுக்கு வந்தடையும். அதுவும் புதன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார். அதனுடைய பலன்கள் அளந்து சொல்லுவது அவ்வளவு எளிது கிடையாது. 3க்கும் 8க்கும் அதிபதி 6ல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனாலும் சகோதர வழியில் பிரச்சனைகளும் செலவுகளும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தனஸ்தானாதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறார். அதுவும் சனி பார்வையில். எவ்வளவு பணம், சந்தோஷம், சொத்து, சுகங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதம் தூக்கம் வராமல் கொஞ்சம் அவஸ்தப்படும் நேரம்தான். தூக்கம் வராமல் அப்படியும் இப்படியும் திரும்பி படுக்க வேண்டி வரும். உங்களுடைய பழக்க வழக்கங்களும் சகவாசமும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை மீனராசிக்காரர்கள் உங்கள் உடல் உறுப்புகள் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். பெண்கள், நீங்கள் உங்கள் உடல் உறுப்பு, கர்ப்பப்பை ஆகியவையே கவனமாக பார்த்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும். மீன ராசிக்காரர்களுடைய குடும்பம் ஆடி மாதம் மிக சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு தன் பிள்ளைகள் மூலம் சந்தோஷமும் பணவரவும் உண்டாகும். இசை ஆர்வமுடைய மீன ராசிக்காரர்கள், அதுவும் பாடகர்களுக்கு மிக மிக அருமையான நேரம்தான் இது. நீங்கள் மீன ராசிக்காரர்கள் எப்படி இனிமையாக பாடுகிறவர்களாக இருந்தாலும், இனிமையாக பேசுகிறவர்களாக இருந்தாலும், இந்த ஆடி மாதம் உங்களுக்கே தெரியாமல் கோபப்படாமல் பார்த்துக்க வேண்டும். இந்த ஷார்ட் டெம்பர் என்று சொல்லுமே, அப்படி ஆகாமல் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆடி 16ஆம் தேதி முதல் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புதனும் சேருகிறார். இந்த காலத்தில் உங்கள் புத்தி கொஞ்சம் அப்படி இப்படி போகுவதற்கு சான்ஸ் இருக்குது. கெட்ட எதிர்பாலனக்காரர்கள் சகவாசம் முற்றிலும் ஒழிவாக்க பார்த்து கொள்ளுங்கள். ஜலராசியான கடகத்தில் சூரியன் நிற்கிறதுனால் உங்கள் உடம்பில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேபடி சில நேரம் பார்த்தால் குளிர் வந்து அவதிப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. உங்களுக்கு ஜென்மசனி ஆனாலும் பணவரவும் சந்தோஷமும் குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதியும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு குறிப்பிட்ட லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக வேலையாட்களுடன் பேச்சில் கவனம் தேவை. முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் டெம்பர் விஷயம் ஞாபகம் இருக்கட்டும்.